அவர் மேல உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒதுங்கிட்டீங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு நீங்க பழகாதீங்க. இதனால என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா சைத்தான் குழப்பங்களை ஏற்படுத்துவான், வெறுப்புகளை ஏற்படுத்துவான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர்களிடத்துல நீங்கள் ஒருபோதும் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, பயத்தை அவருக்கு ஏற்படுத்தாதீங்க, வெறுப்புகள் காட்டாமல் வாழ்ந்து கொள்ளுங்கள், தீங்குகள் ஏற்படுத்தாமல் வாழுங்கள். உங்களால் மற்றவர்களுக்கு எந்த நிலையிலையுமே ஒரு தீங்கை நீங்க ஏற்படுத்திடாதீங்க. அதே போன்று உங்களுடைய சகோதரருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த தீங்கை விட்டு அவரை நீங்கள் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த குணமும் இந்த தன்மையும் யாரிடத்துல இருக்குதோ நிச்சயம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான், அவருடைய ஈமான உறுதிப்படுத்துவான். வசீனா அதாபன்னார், நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள்.